மே கம் இன் சார். கம் இன். குட் ஈவினிங் சார். அதோ ஒரு வாரம் டியூஷன் லீவுன்னு சொன்னனே சார். நீங்க சொல்லி 2 வாரம் ஆகுது சார். இது 3வது வாரம். 3வது வாரமா இருந்தா என்ன? உங்க மூக்கு வேர்க்குதா? இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வர வேண்டியதானே? இல்ல சார், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப கேப் விட்டா படிச்சதெல்லாம் மறந்துடும். அதெல்லாம் ஒண்ணு மறக்காது. நீ கிளம்பு. இல்ல சார், 1 hour கிளாஸா ½ an hour ஆக்கிக்கலாம் சார். உனக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதா? என் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு அப்படி இருக்கும்போது நான் எப்படி படிக்க முடியும்? சார், பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்லை. அது ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை ஓரம் தள்ளிட்டு நாம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அட்வைஸ் பண்றது ஈஸி, அதை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட வலி உனக்கு தெரியாது. எது சிரிக்கிறீங்க? இல்ல சார், பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க, ஆனா பெரிய ஆளு மாதிரி பேசுறீங்க. இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? பார்க்கறதுக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்கேன், ஆனா சின்ன பையன் மாதிரி பேசுறேன். குடும்பத்துல பிரச்சனை தலை வச்சு பிரேக் டான்ஸ் ஆடும்போது புக்கை பிரிச்சு நான் படிச்சா மண்டையில் எப்படி ஏறும்? சார், நீங்க எதுக்கு சார் பிரச்சனையை தலையில ஏத்தி வச்சுக்கிறீங்க? அதை உங்க அப்பா அம்மா கிட்ட விட்டுடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. பிரச்சனையா அவங்களாலதான். உங்க மம்மிக்கும் டாடிக்கும் வாரம் இருந்துட்டு. அதுக்குதான் நான் லாங் லீவ் விட்டுருந்தேன். நீங்க என்னடானா வேலை போயிட போதுன்னு பயந்து ஓடி வந்துருக்கீங்க. உங்க ஜாபுக்கு நான் கேரண்டி. நீங்க வரலனாலும் உங்க சேலரி உங்க வீட்டு தேடி வரும். போதுமா? என்ன சார் நீங்க, நான் என்ன பணத்துக்காக உங்ககிட்ட வேலை செய்யறேன்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சார், உங்க ரவுண்டு மூஞ்சி, புடப்பான மூக்கு, முட்டை கண்ணு, நக்கல் பேச்சு, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மொத்தத்துல நான் உங்க ஃபேனு. எதுக்கு இந்த கிங்காங் நம்மள ஐஸ் வச்சு நைஸ் பண்ணுது? என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் கொடுக்குற டார்ச்சர் தாங்காம இது வரைக்கும் எல்லா டியூஷன் டீச்சரும் ஓடி இருக்காங்க. நீங்க என்னடானா ஏன் ஃபேன் ஆயிட்டீன்னு சொல்றீங்க? கோகுலகிருஷ்ணனை யாராவது வெறுப்பாங்களா சார்? நீங்க பண்ற ஒவ்வொரு குறும்பும் கரும்பு மாதிரி நிற்கும் சார். இந்த மனித குரங்குள்ள இப்படி ஒரு மனசா? இந்த அளவுக்கு நம்மள ரசிக்கலாம். வயசுல பெரியவரா இருக்காரு, நம்ம ஃபேன் சொல்றாரு. நம்ம பிரச்சனைய இவரால் தீர்க்க முடியுமான்னு கேட்டு போவோமா? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட தயங்காம கேளுங்க சார். உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ரோசியை கூட்டிட்டு ஜாலியா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன். என் பிரச்சனை எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ரோசி யாரு? உங்க வீட்டு நாய்க்குட்டியா? இல்ல சார், ரோசி என் ஒய்ஃபு. அவளோட ஒரு ரவுண்டு ஜாலியா சுத்திட்டு வந்தா என் பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும். ஒருவேளை அவங்களே உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரோசி வர வரைக்கும் ஜூலி கூட ஜாலியா இருப்பேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார், எனக்கு 2 ஒய்ஃபு, ஒன்று ரோசி, இன்னொன்று ஜூலி. ஓ, நீ ரெட்டாவல் குருவி தானா? அப்ப நீ தான் எங்க குடும்ப பிரச்சனையா சால்வ் பண்றதுக்கு சரியான ஆள். என்ன சார், ஏதோ கேட்க வந்துட்டு கேட்க முடியாம இப்படி தயங்குறீங்களே? சும்மா அப்படியே கேளுங்க சார். எங்க அப்பாவும் ரெட்டவால் குருவி தான். 2 குருவில ஒரு குருவி எங்கேயோ ஓடி போச்சு. அதான் எங்க அப்பா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. எதுக்கு சார் தேடி அலையணும்?
ஓடி போன குருவி திரும்பி வர வரைக்கும் வீட்டில் இருக்கிற குருவி கூட ஜாலியா விளையாட்டு இருக்க வேண்டியதானே? எங்க டாடி என்ன நான் மாதிரி மங்கி நினைச்சேன். உருப்படியா ஆயிட்டேன்னு தான் சொன்னேன். இல்ல ஓடிடு. சார் கோவப்படாதீங்க சார். 4 விதமா யோசிச்சு பார்த்தாதான் ஒரு நல்ல வழி கிடைக்கும். 4 விதமா யோசிச்சு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாது. ஒரே ஒரு உருப்படியான வழி சொல்லு, அது போதும். குருவி காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? 5 வருஷமாச்சு. அப்ப நீங்க பிறந்தே இருக்க மாட்டீங்களே? ஆமா, அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதை. 2 குருவியில எந்த குருவி சார் அழகா இருக்கும்? தப்பா நினைக்காதீங்க சார். கேஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சாதான் தெளிவான முடிவு சொல்ல முடியும். இதுல ஒரு குருவி எங்க அம்மா. நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சும்மா தளன்னு அழகா இருப்பாங்கல்ல? சார் 2வது குருவி எப்படி இருக்கும்? அந்த குருவி நானே பார்த்தது கிடையாது. இருக்கிற குருவியை விட்டுட்டு இல்லாத குருவிய அதுவும் 5 வருஷமா தேடி அலையறாருன்னா அது குருவியா இருக்காது சார், அழகான மயிலா தான் இருக்கணும். குருவியா மயிலான ஒண்ணு கேட்கல, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் கேட்டேன். சார் ஒரு போட்டோ கொடுங்க, ஒரே வாரத்தில் கண்டுபிடிச்சிடுறேன். அது இருந்தா நான் ஒரே நாள் கண்டுபிடிச்சிடுவேன். சார் வேற ஏதாவது அடையாளம் இருக்கா சார்? பேர் செல்வின்ற தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. குடும்ப பாட்டு ஏதாவது? எனக்கேவா? சார் உங்க அப்பா சரக்கடிப்பாரா சார்? எது கேட்குறீங்க? அவர் வாயிலேருந்து உண்மை வந்தாதான் சார் நாம ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா இதுக்கு மேல இந்த கேஸை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். எல்லா கேஸ்லையும் ஏதாவது ஒரு ஓட்டர் நல்லா யோசிப்பார், கிடைக்கும். என்ன கோலம் இது? முடியல சார், எவ்வளவுதான் யோசிச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியல சார். உனக்கே இப்படி பிடிச்சிது, எனக்கு எப்படி இருக்கும்? இதுல டியூஷன் வேற படிக்கணுமா? கஷ்டம்தான் சார், கஷ்டம்தான். இப்போ புரியுதா என் கஷ்டம்? நல்லா புரியுது சார். அப்ப திரும்பி பார்க்காம எந்த ஓடு பாப்பா. இனிமே வேற ஒரு டியூஷன் டீச்சரை வர வச்சாதான் நம்மளுக்கு நிம்மதி. நாகராஜா, நாகராஜா, உனக்கு முட்டை கலந்த பால் கொண்டு வந்திருக்கேன். எங்க இருக்க நாகராஜா? உனக்கு முட்டை கலந்த பால் கொண்டு வந்திருக்கேன். வந்துட்டியா நாகராஜா? இந்தா குடி. இந்த குடும்பத்தை நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். அஞ்சலி கூடவே இருந்த நீதான் அவளை பாதுகாக்கணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம அவளை காப்பாத்தணும், சரியா? ஐயோ அப்பா, இதுக்கே தினமும் 2 லிட்டர் பாலும் 1 டசன் முட்டையும் வாங்கணும் போல இருக்கே. பாம்பு என்ன நல்ல பைல்வான் மாதிரி புஷ்டியா இருக்கு. ஏய், சும்மா இருக்க பாம்ப சீண்டி பார்க்காத, அப்புறம் அது வேற மாதிரி ஆயிடும். ஹை நாகராஜா, அம்மா பரவாயில்லையே, இப்பெல்லாம் நீங்களே நாகராஜனுக்கு பாலும் முட்டையும் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களே. ஆமாண்டா, இப்பெல்லாம் நான் காலையில சாயங்காலம் 2 வேளையும் நாகராஜனுக்கு முட்டையும் பாலும் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியாம்மா? ஆமாண்டா, பின்ன நாகராஜன் உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. நாகராஜா,
அப்ப நீ அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? வெரி குட். ஓ, நீங்க 2 பேரும் முட்டையும் பாலையும் இப்படி மாத்தி மாத்தி வைக்கிறதுனால தான் இது உங்க காலையே சுத்தி சுத்தி வருதா வாலாட்டிக்கிட்டு? அப்ப நானும் நாளையில இருந்து இதுக்கு பாலையும் முட்டையும் வச்சா என் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டு வரும் போல இருக்கு. ஆன்ட்டி, நாகராஜ ஒண்ணும் அப்படி இல்ல. ஆ, அவன் முட்டைக்காகவும் பாலுக்காகவும் யார் பின்னாடியும் வர மாட்டான். அவன் நம்ம வீட்டுக்கு வருது எனக்காக மட்டும்தான். அப்படியா? வேணாம் தேவி, இது சாதாரண பாம்பு இல்ல, சாமி பாம்பு. அது கூட விளையாடாத. ஏய், குழந்தை தான் இவ்ளோ அழகா சொல்லுதுல்ல, பிடிக்காதவங்கள கொத்துமா, பிடிச்சவங்க கூட ஃப்ரெண்டா இருக்குமாமே. ஹ, எங்க அந்த பாம்புக்கு அவ்ளோ அறிவு இருந்தா என்ன கொத்த சொல்லு பாப்போம். ஆன்ட்டி, நீங்க ஏன் எப்பவுமே நாகராஜனை வம்பு இழுத்துட்டே இருக்கீங்க? அவனுக்கு கோபம் வந்தா அவ்வளவுதான். அப்புறம் நீங்க பயந்து ஓடிடுவீங்க. ஹ, அப்படியா? ஆமா ஆன்ட்டி. ஹ, அப்படின்னா எங்க உன் நாகராஜன் என்ன பயமுறுத்த சொல்லு பார்க்கலாம். வேணாம் ஆன்ட்டி, நாகராஜன் யார் வம்புக்கும் போகாம அவன் பாட்டிக்கு அமைதியா பால் குடிச்சிட்டு இருக்கான். அவன் வம்புக்கு நீங்க போகாதீங்க. இல்ல அஞ்சலி, இவளுக்கு நாகராஜனோட சுயரூபம் தெரிஞ்சாதான் இனிமே இவன் நாகராஜனை சீண்டாம இருப்பா. அவன் யாருன்னு இவளுக்கு காட்ட சொல்ல அஞ்சலி. வேணாமா, அப்புறம் ஆன்ட்டி பயந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஜுரம் தான் வரும். எனக்கு எதுவும் ஆகாது. உன் பாம்புக்கு தான் என்ன பார்த்தா ஜுரம் வரும். ஓ, அப்படியே சொல்றீங்களா? நாகராஜா, பால் குடிச்சது போதும். எங்க என்ன கொஞ்சம் பாரு. ஆன்ட்டி மேல பல்லு படாம ஒரு முத்தம் கூட. அது போதும் அவங்களுக்கு. உன் பக்கமே வர மாட்டாங்க, பயந்து ஓடிடுவாங்க. அப்படியா? ஹ, வா நாகராஜா, வந்து என்ன கொத்து. வா வா வா, வந்து என்ன கொத்து. வந்து கொத்து. வா வா, சீக்கிரம் வா. அட, கொத்து நாகராஜா, கொத்துன்ற, கொத்து. வா வா வா. ஆ ஆ, கொத்து. அட, கொத்து நாகராஜா, கொத்து. நாகராஜனை பார்த்து அப்படி பயந்துட்டு இருந்தா இப்ப என்ன இவ்வளவு தைரியமா கொத்து கொத்துன்றா? என்ன படம் எடுத்து பிலிம் காமிச்சிட்டு இருக்க? கொத்துன்றல. அட, கொத்துன்ற. என்ன கொத்து நாகராஜா? என்ன நாகராஜா பயப்படுற? என்ன அஞ்சலி, உன் நாகராஜன் பெரிய வீரன்னு சொன்ன, என்ன பார்த்து இப்படி பயப்படுறான்? நாகராஜா, என்னாச்சு உனக்கு? கொத்து நாகராஜா. அட, எங்க? அட, கொத்து. இவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுறா? கொத்துங்கறல. என்ன அஞ்சலி, உன் நாகராஜன் என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடுறான்? நாகராஜனுக்கு என்னாச்சு? அவன் யாரை பார்த்து பயப்பட மாட்டானே. ஏய், அவன் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான். உன்னை பார்த்து மட்டும் ஏன் இப்படி பயந்து ஓடுறான்? கூடாத. இது நாகமணி மோதிரம். 48 நாள் விரதம் இருந்து மந்திரிச்சு எடுத்துட்டு வந்த மோதிரம். இதை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. பாம்பு உங்களை பார்த்து பயந்து ஓடிரும். மா, அங்க பாருங்க, அது உங்களோட நாகமணி மோதிரம். ஆன்ட்டி போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்து தான் நாகராஜ பயந்து ஓடி இருக்கான். அப்போ உங்களை பார்த்து நாகராஜ பயந்து ஓடலையா? உங்களுக்கு தைரியம் இருந்தா மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு நாகராஜனை பாருங்க. அப்போ தெரியும் நாகராஜனை பத்தி. ஏய், ஏண்டி ஏன் மோதிரத்தை எடுத்த? உன் முட்டாள் பாம்ப துரத்துறதுக்காகத்தான். நீ வேணா பாரு, முதல்ல அந்த பாம்புக்கு ஆப்பு வைக்கிறேன், அப்புறம்
இந்த குழந்தைய உன் கண்ணு முன்னாடி நான் முடிச்சு காட்டுறேன். ஏ மாயா, என்னடி இது? செல்வியோட பழைய புடவையெல்லாம் தூக்கி இப்படி விசிறி அடிக்கிற? என்னடி இதெல்லாம்? இத்தனை வருஷம் இல்லாம ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா என்ன? பைத்தியம் பிடிக்கலமா, இப்பதான் என் புத்தி தெளிவாயிருக்கு. என்னடி சொல்ற? இங்க செல்வியோட பொருள் எல்லாம் சந்தோஷ் கண் முன்னாடி இருக்கிறதுனால தானே அவன் ஞாபகார்த்தமாவே இருக்கான். அதுக்கு நீ என்னடி பண்ண போற? அவ பொருள் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டா இனி சந்தோஷ் கண்ணுல இது எதுவுமே படவே கூடாது. அவனுக்கு அவன் ஞாபகமே வரக்கூடாது. இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தாண்டி இருக்கு. ஆனா அவன் வந்து பார்த்தான்னா அப்படியே பொங்கி எழுந்துருவானே. பொங்கட்டும், அத பத்திலாம் எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. ஏ மாயா, நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? சொல்லு, சொல்லுன்றல. செல்வி இந்த பொருள் எல்லாம் வாழ்ந்துட்டு இல்லடி, சந்தோஷோட மனசுல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நீ இதெல்லாம் கூட தூக்கி போட்டுடலாம். ஆனா அவன் மனசுல இருக்க செல்வியோட ஞாபகத்தை அழிக்கவே முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஐயோ, என் மண்டை போச்சு. ஏன் நீ என்ன பழைய மாதிரியே கொட்டுற? ஆமா, நான் திரும்பவும் பழைய மாயாவா மாறினாதான் இந்த வீட்ல எல்லாருக்கும் புத்தி வரும்னு நினைக்கிறேன். மாயா, நீ என்ன கொட்டினாலும் பரவாயில்லடி. இதெல்லாம் தயவு செஞ்சு சந்தோஷ் வீட்ல இல்லாதப்ப செஞ்சுக்கலாண்டி. அவன் வந்து செல்வியோட பொருள் எல்லாம் தூக்கி அடிக்கிறத பார்த்தான்னா அப்படியே சாமி ஆடுவாண்டி. அவன் ஆம்பளை சாமினா நான் பொம்பளை சாமி. அவன் கோவத்துல சாமி ஆடினா நான் அவன் கூட சேர்ந்து பயங்கரமா ஆடுவேன். ஐயோ, இப்படி போட்டு மிதிக்கிறாளே. போச்சு, பக்காவா இவன் பழைய மாயாவா மாறிட்டா போல இருக்கே. ஏதோ மியூசியம்ல அடுக்கிற மாதிரி அடுக்கி வச்சிருக்கான். பெரிய எலிசபெத் மகாராணி எல்லாத்தையும் ஞாபகார்த்தமாவே வச்சிருக்கான். ஐயோ, சந்தோஷ் வேற வந்துட்டான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இவ வேற இந்த ரூம் அலங்கோலம் பண்ணி வச்சிருக்காளே. ஐயோ, ஏய், என்னதெல்லாம்? பார்த்தா தெரியல, ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரூமை க்ளீன் பண்ற மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? செல்வியோட திங்ஸ் எல்லாமே ரூம் ஃபுல்லா சிதறி கிடக்குது. என்ன நடக்குது இங்க? செல்வி தான் இனிமே வர போறது இல்லல, அதான் அவ பொருள் எல்லாம் எடுத்து பத்திரமா ஸ்டோர் ரூம்ல வைக்க போறேன். ஐயோ, நேராவே குண்டை தூக்கி போடுறாளே. இப்போ அவன் தீயா வெடிக்க போறான். என்ன ஆக போதோ? உன்னை யார் செல்வியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து போட சொன்னது? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஏன் வீட்டை நான் க்ளீன் பண்றேன், அந்த உரிமையை எனக்கு யார் கொடுக்கணும்? ஐயோ, எரியிற நெருப்புல வேற எண்ணெயை ஊத்துறாளே. வீட்டுக்கு ஒருத்தர் வரலனா அவங்க பொருளை இப்படிதான் விசிறி அடிப்பியா? நான் ஒன்னும் இதெல்லாம் எரிக்கவோ குப்பையில போடவோ இல்லையே. செல்வியோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து நான் ஸ்டோர் ரூம்ல வைக்க போறேன், அவ்வளவுதானே? இல்ல, நீ அவங்க பொருளை எடுத்து இப்படி ரூம் ஃபுல்லா விசிறி அடிக்கிறத பார்த்தா அப்படி தெரியல. இல்ல சந்தோஷ், அவ பொறுமையா தான் எடுத்தான். நான் தான் அத எல்லாத்தையும் கை தவறி கீழே போட்டுட்டேன்.
மா நீ கொஞ்சம் சும்மா இருமா நீ. நீ ஏன் பயந்து பயந்து பதில் சொல்லிட்டு இருக்க? இனிமே மூடி மறைக்க என்ன இருக்கு? ஆமா சந்தோஷ், நான் தான் செல்வியோட பொருள் எல்லாம் தூக்கி விசிறி அடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? நீ எப்பவுமே அவளோட புடவை, போட்டோ, அவளோட வளையல், திங்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீயே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்குதான் அவளோட பொருள் ஒண்ணு விடாம தூக்கி எல்லாத்தையும் விசிறி அடிச்ச. நினைச்ச மாதிரியே நடக்குது. நான் டென்ஷன் ஆகணுங்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பண்ற. நீ டென்ஷன் ஆகணும்ல நான் இதெல்லாம் பண்ணல. நான் இதெல்லாம் செஞ்சாலாவது நீ பைத்தியக்காரத்தனமா அவன் நினைப்பிலே வாழாம உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் இருக்கேன், எனக்கு குழந்தை இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலதான் இப்படிலாம் செய்யற. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னொருத்திய என் புருஷன் நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? செல்வியை நான் உயிருக்கு உயிரா விரும்புறேன். ஆனா உனக்காக அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு போனாலே, அப்ப அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? பிடிக்காத ஒருத்தவங்க என்ன செஞ்சாலும் அது தப்பாதான் தெரியும் சந்தோஷ். உனக்கு என்ன பிடிக்கல, அதான் நான் செய்யற எல்லா நல்லதும் கூட உனக்கு கெட்டதாவே தெரியுது. நீ வேணா பார், இந்த வீட்ல இருந்து செல்வியோட பொருள் எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சதுக்கு அப்புறம் உன் எண்ணங்கள் எல்லாம் மாறும். ஏன் நீ ஏன் மாறுவ பார். ஏய், செல்வி இந்த ரூம்லயோ வீட்லயோ வாழலடி, அவ என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கா. முடிஞ்சா நீ என் உயிர் எடுத்துக்க.